புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 148. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதத்தில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். கதிரவனே, நிலாவே, ஆண்டவரை போற்றுங்கள். ஒளி வீசும் விண்மீன்களே, ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணுலக வானங்களே, ஆண்டவரை போற்றுங்கள். வானங்களின் மேல் உள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை போற்றுங்கள். அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும், ஏனெனில் அவரது கட்டளையின்படி எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றன. அவரே அவற்றை என்றென்றும் நிலை பெறச் செய்தார். மாறாத நியமத்தை அவற்றிற்கு ஏற்படுத்தினார். மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள். கடலின் பெரும் நாகங்களே, ஆழ்கடல் பகுதிகளே, நெருப்பே, கல்மழையே, வெண்பனியே, மூடுபனியே, அவரது ஆணையை நிறைவேற்றும் பெரும் காற்றே, ஆண்டவரை போற்றுங்கள். மலைகளே, அனைத்து குன்றுகளே, கனிதரும் மரங்களே, அனைத்து கேதுரு மரங்களே, காட்டு விலங்குகளே, அனைத்துலக கால்நடைகளே, ஊந்து செல்லும் உயிரினங்களே, சிறகுள்ள பறவைகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுறச் செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ராயல் மக்களும் ஆண்டவரை போற்றுவார்களாக. திருப்பாடலில் குறிப்பிடப்பட்ட எல்லாவற்றையும் நம் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து, இந்த உலகத்தில் இருக்கிற படைப்புகள் அனைத்தும் ஆண்டவரை போற்றுகின்றன, ஆண்டவரை துதிக்கின்றன, ஆண்டவரை ஆராதனை செய்கின்றன என்றால், ஆம், நமக்கு வாழ்வு கொடுத்தவர், நம்மை வாழ வைப்பவர், அவரினுடைய சாயலாக உருவாக நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கியவரை போற்றுவதும் துதிப்பதும் ஆராதனை செய்வதும் எவ்வளவு தகுதியானது அன்பிற்குரியவர்களே. முழுமனதோடு போற்றுவோம், ஆராதனை செய்வோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 46 முதல் 49 முடிய. என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவர் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை. ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளமில்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்தது, அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது. அவ்வீட்டிற்கு பேரழிவு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யாரின் மீது நம் வாழ்க்கையை கட்டமைத்திருக்கிறோம்? எதை நம்பி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்? யார் நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறார்கள்? உம்மை விட்டா யாரோ இல்ல ஏசையா, உம்மை விட யாரோ இல்ல ஏசையா. சில நேரங்களில் மனிதர்களாகிய நாம் ஆண்டவரை விட்டுவிட்டு பணத்தின் மீது, அதிகாரத்தின் மீது, பதவியின் மீது மோகம் கொள்ளுவதை பார்க்கிறோம். நம்முடைய அடித்தளம் பணத்தின் மீதோ சொத்து சுகத்தின் மீதோ வைத்திருக்கிறோம் என்றால் அது மண் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பானதுதான். செல்வம் எப்பொழுது அழிந்து போகிறதோ, பதவி எப்பொழுது நம்மை விட்டு பறிபோகிறதோ, அதிகாரமோ பட்டமோ புகழோ எப்பொழுது நம்மை விட்டு போய்விடுகிறதோ, அப்பொழுது நாம் கட்டி வைத்திருக்கிற அந்த மண்கோட்டை தகர்ந்து போகிறது, உடைந்து போகிறது. அப்பொழுது நாம் உருகுலைந்து போகிறோம். ஐயோ, ஓடி ஓடி உழைத்து இவ்வளவு சேர்த்து வைத்தேனே, இவ்வளவு சொத்து சுகங்களை சேர்த்து வைத்தேனே, இதை எதையும் அனுபவிக்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி உடைந்து போன அந்த மண்கூட்டை போல நம்முடைய வாழ்க்கையும் கூட மாறிவிடும். என் அன்பிற்குரியவர்களே, ஒரு குடும்பம், ஒரு ஏழ்மையான குடும்பம் தான், நடுத்தர குடும்பம். கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு கடை ஒன்றை வைக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கடையை ஆரம்பித்தாங்க. வியாபாரம் நல்லா ஓட ஆரம்பிச்சுது. ஓஹோன்னு வளர்ந்தாங்க, ஓஹோன்னு வளர்ந்தாங்க. ஊரில் நல்ல புகழ், மரியாதை, வசதி, வாய்ப்பு எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிது. ஒரு 10 வருஷத்திலேயே அவங்க மிகப்பெரும் ஒரு வளர்ச்சி அடைந்துட்டாங்க. வளர்ச்சி அடைய அடைய, பேரும் புகழும் கிடைக்க கிடைக்க, பணமும் சொத்தும் செல்வமும் சேர சேர கடவுளை மறந்துட்டாங்க. கோயிலுக்கு வரத்தில்லை, ஞாயிறு திருப்பலிகளில் கூட பங்கேற்பது கிடையாது, ஞாயிறு திருப்பலிகளில் கூட பங்கேற்பது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு காலையில் போய் கடையை திறக்கணும், வியாபாரம் நடத்தணும், அதன் மூலமாக நிறைய பலன் அவர்களுக்கு கிடைத்தது. அதனால் கோவிலுக்கு வருவதை தவிர்த்தார்கள். வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் நீங்கள் போங்க, நீங்கள் போங்க அப்படின்னு அவங்கள மட்டும் அனுப்பி விட்டுட்டு இவங்க கடைக்கு ஓடுறது, சம்பாதிக்கிறது, பணம் பணம்னு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க.
காலங்கள் சூழ்நிலைகள் மாறியது. அவங்க ஊர்லேயே அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி இன்னொரு கடை விழுந்தது. அந்த கடை இவர்களுடைய கடை விட மிக பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். அவ்வளவுதாங்க. இவங்களுடைய கோட்டை தகர்ந்து போயிடுச்சு. மண் கோட்டை போல, மண் வீட்டை போல அவர்கள் இடிந்து விழுந்து விட்டார்கள். பெரிய நஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்திக்க ஆரம்பித்தார்கள். குடும்பத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்கிடையே மோதல், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சுட்டாங்க, சண்டை சச்சரவு குழப்பம். நீ பெரியவனா நான் பெரியவனா, கடையை எனக்கு பிரித்து கொடு, நான் தனியாக போய் கடையை வச்சுக்கிறேன், நான் என் பிழப்பை பார்த்துக்கிறேன். குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, சண்டை, நிம்மதி போயிடுச்சு. கடவுள் உன்னை பெரிய ஆசீர்வாதமாய் உயர்த்தினார். பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாய் உன் வீடு இருந்தது. உன்னை ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை என் அன்பு மகனே நீ தொலைத்து விட்டாயே. கடவுளை நீ தேடவில்லையே. செல்வத்தை தேடினாய், ஓடினாய், சம்பாதித்தாய், பணத்தை பார்த்து பார்த்து பரவசம் அடைந்தாய். ஆனால் இன்றைக்கு பணம் உன்னை விட்டு போய்விட்டது. மதிப்பு மரியாதை உன்னை விட்டு போய்விட்டது. உன் குடும்பத்தில் பிரச்சனை, நிம்மதி இல்லை, சண்டை சச்சரவு, அமைதி இல்லாத சூழ்நிலை. இடிந்து போன, உடைந்து போன அந்த மண் வீட்டை போல உன் வாழ்க்கை மாறிவிட்டது. ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், பாறையின் மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு அவர்கள் ஒப்பானவர்களாயிருந்தார். புயல் அடித்தாலும், மழை பெய்தாலும், எது நம்மை தாக்கினாலும் எதுவும் நமக்கு ஆவதில்லை. ஒன்று நமக்கு குறைவு விடுவதில்லை. கஷ்டமோ நஷ்டமோ, பிரச்சனையோ வலியோ துன்பமோ, எது வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய மன உறுதி நமக்கு வந்துவிடும். நாட்கள் கடந்து போனது. அந்த அண்ணனுக்கு புற்றுநோய் வந்துடுச்சுங்க. நல்லா சம்பாதிச்சாங்க அண்ணன் தம்பிங்க. அண்ணனுக்கு புற்றுநோய் வந்து விட்டது. சம்பாதித்த எல்லாவற்றையும் செலவழிக்க ஆரம்பித்தார்கள். எப்படியாச்சும் குணமாயிடும். சோகமும் வருத்தமும் வலியும் வேதனையும் தான் மிச்சம். எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போனார்கள். என் அன்பிற்குரியவர்களே, கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைப்போம். எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத இறைவனை சிக்கென பற்றி கொள்வோம். அந்த அன்பு தான், அந்த அரவணைப்பு தான், அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் தான் நம்மை தேற்றும், நம்மை வாழ வைக்கும். எந்த சூழ்நிலையிலும் நம்மை உறுதியாய் நிலைத்து நிற்கச் செய்யும். உறுதியான பாறையாகிய இயேசுவின் மீது நம் விசுவாச கோட்டையை கட்டுவோம். நம் அன்பின் கோட்டையை கட்டுவோம். அந்த அன்பில் குறைவு வராது. அந்த விசுவாசத்தில் தடுமாற்றம் இருக்காது. அந்த நம்பிக்கை பயணத்தில் ஒருபோதும் தளர்வு இருக்காது. உறுதியான நம்பிக்கையோடு வாழ என் அன்பிற்குரியவர்களே, ஒரு பாடலின் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய அன்பை சுவைப்போம். நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். ஆண்டவர் நம் வாழ்வில் வருகிற நாளில், நம் இல்லத்தில் அவர் பிறக்கின்ற போது, நம் இல்லத்தில் அவர் அரசராக இருக்கிற போது, நம் இல்லத்தை அவர் பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார்.
எந்த விதமான தீங்கோ ஆபத்தோ நமக்கு வருவதில்லை. ஏனென்றால் இறைவன் நம்மை ஆளுகின்றார், இறைவன் நம்மை வழிநடத்தி பாதுகாக்கின்றார். நீ வரும் நாளில் அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இருளின் இருளிலும் பயம் விலகும், உன் கரத்தின் வலிமையால் உணர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை, தாய் மனம் சுமையால் சாய்வதில்லை. என் ஆற்றலும் வலிமையும் நீயாகும், என் ஆற்றலும் வலிமையும் நீயாக. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நம்புவோர் கால் இடறி விழுவதில்லை, அவரை நம்புவோர் சோர்ந்து போவதில்லை, அவரை நம்புவோர் ஒருபோதும் உடைந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை. ஆம் என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவரிடமிருந்து நம்பிக்கை வருகிறது, ஆண்டவரிடமிருந்து ஊக்கமும் உற்சாகமும் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அஞ்சாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, வீறுகொள், நீ துணிவோடு இரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. அந்த விடியலை தருகின்ற இறைவனிடத்தில், புது வாழ்வை தருகிற இறைவனிடத்தில், நம்பிக்கையில் ஊட்டுகின்ற இறைவனிடத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து அந்த இயேசுவின் தூய இருதயத்தின் அன்பை சுவைப்போம், அமைதியை பெறுவோம், அந்த மகிழ்ச்சியில் திளைத்திடுவோம். விடியலை தேடும் விழிகளிலே புது விளக்கினை ஏற்றிடும் பேரொளியே, பால் மனம் தேற்றும் தாயும் நீ, என் வாழ்மொழி ஏற்றும் தாரகை நீ, அருட்கடல் கடந்திடும் ஆயனும் நீ, அருள் மனம் அமர்ந்தென ஆள்பவன் நீ, என் மீட்பரும் நேசரும் நீயாக, என் மீட்பரும் நேசரும் நீயாக. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். நீர் வல்லவர், நல்லவர், பரிசுத்தர், நீர் மருத்துவர். என் அன்பு ஆண்டவரே, என்னை சுகமாக்குபவர், குணமாக்குபவர், எனக்கு வாழ்வு கொடுப்பவர் அன்பு ஆண்டவரே, இவ்வேளையிலே உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆட்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியின் மீதும் உமது ஆவியின் வல்லமை இறங்கட்டும். புது ஆவியினால் அவர்களை ஆண்டவரே இவ்வேளையில் நீ உறுதிப்படுத்துவீராக, நீ திடப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரே, தூய நீரினால் அவர்களை கழுவி தூய்மையாக்குவீராக. அவருடைய பாவக்கரைகள் நீங்கட்டும், அவருடைய கசப்பான உணர்வுகள் மறையட்டும்,
அவருடைய மனஸ்தாபங்கள் உள்ளத்திலே உடைந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற தருணங்களில் இருந்து விடுதலை பெற்று புது உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, கடன் சுமையினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த கடன் சுமையிலிருந்து ஆண்டவரே மீண்டு வரும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வியாதியினாலும் நோயினாலும் பிணியினாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து முழுமையான சுகமடைந்து குணம் பெற்று என் அன்பு ஆண்டவருடைய தேவ நற்கருணையினுடைய உயிருள்ள பிரசன்னம் அவர்களுக்கு சுகம் தருவதாக. திருமணமாகாமல் என் அன்பு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருக்கிற சகோதரனுக்கு சகோதரிக்கு இதோ இந்த வேளையிலும் கூட உமது இரக்கத்தினால் நல்லதொரு வாழ்க்கையினுடைய துணைவன் துணைவி கிடைக்கும்படியான அருள் ஆசீர்வாதத்தை தருவீராக. வேலை வாய்ப்பின்றி இருக்கின்ற தவித்துக் கொண்டிருக்கிற படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்பெனியாக அவர்கள் ஏறி ஏறி நிம்மதியின்றி ஐயோ எனக்கு சரியான வேலை கிடைக்கவில்லையே என்று புலம்பி தவிக்கிற போது சோர்ந்து போகிறார்கள், தளர்ந்து போகிறார்கள். ஆண்டவரே, அவர்களின் சோர்வினை கலப்பினை நீக்கி அவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும்படியாக உம்மிடத்திலே அப்படிப்பட்டவர்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிக்கிறோம் அப்பா. வெளிநாடுகளிலே பணி செய்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கோ குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டிலே தொலைதூரத்திலே அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கஷ்டம், அவர்களின் உழைப்பு, அவர்களின் வியர்வை, அவர்களின் ரத்தம் தன் குடும்பம் நிம்மதியாக வாழ வேண்டும், கடன் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லபடியாக எதிர்காலத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்து அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்களே. அந்த இடத்தில் அவர்கள் எவ்விதமான ஆபத்து தீங்குமின்றி நலமோடு அவர்கள் வாழ்வார்களாக. நமக்கு ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் ஆரோக்கியமும் கிடைக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பத்தினுடைய கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் நலமோடு வாழணும். சண்டை சச்சரவு இல்லாம, குழப்பங்கள் இல்லாம, பிரச்சனைகள் இல்லாம, மனஸ்தாபங்கள் இல்லாம, ஒருவர் மற்றவரை மன்னித்து அன்பு செய்து இரக்கம் காட்டி அன்போடு வாழும்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு செபிப்போம். நம் துன்பங்கள் மறையணும், நம்முடைய கவலைகள் கண்ணீர்கள் தீரணும், நம்முடைய மன வருத்தங்கள் எல்லாம் மறைந்து மன நிம்மதியோடு அமைதியோடு மகிழ்ச்சியோடு அன்போடு வாழ வரம் வேண்டி நம்மை ஒப்பு கொடுப்போம். மாண்புயர் கீதம் பாடி இறைவனின் மாட்சியில் பங்கு பெறச் செபிப்போம். வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனைவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். ஜெபிப்போமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தை உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் மறைபொருளை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள்.